ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளான் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட்டில் உள்ள ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த செக்மெண்ட்டில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸி கேப்பை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை மே 13, 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணும்போது இதனுடைய என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூவை ₹10 ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் வரைக்கும் இந்த என்ஏவி வளர்ந்து வந்து கரண்ட்டில் இதோட நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ₹89.27 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ₹1000 டெபாசிட் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நோ லிமிட். உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் அமௌண்ட் ₹1000 தான். மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹1,34,253.17 கோடி. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால் வரைக்கும் ₹1,34,253.17 கோடி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கூடவே நல்ல ஒரு ரிட்டர்னையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குது. எக்ஸிட் லோடாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 2% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் லோடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிடீம் பண்ணிங்கன்னா அதற்காக ஆகக்கூடிய செலவு தான் இந்த எக்ஸிட் லோடு. ஒன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 730 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸிட் லோடும் இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா 0.63% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 0.63% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா ஏஎம்சி கம்பெனி எடுத்துக்குவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. மார்க்கெட்டினுடைய க்ரோத்தை பொறுத்து தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அமையும். மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பெறலாம். அதுவே மார்க்கெட் டவுன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை லாஸும் ஆகலாம். இந்த காரணத்தினாலேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்கோமீட்டரை வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளான் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டைரக்ட் க்ரோத் பிளான். க்ரோத் பிளான்ங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் மறுபடியும் பிரின்சிபல்லையே ஆட் பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் முறையில் நல்ல ஒரு ரிட்டனை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் பெறலாம். லாக்இன் பீரியட் 0. ஒன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய கால அளவு இன்ஃபினிட்டிவ். எத்தனை வருடம் வேணாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அந்த டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடந்த காலங்களில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கான ரிட்டர்னாக 6.84% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3 வருடத்திற்கான ரிட்டர்ன்ஸாக 19.34%, 5 வருடத்திற்கான ரிட்டர்ன்ஸாக 17.45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். ஸோ கடந்த காலங்களில் கொடுத்த ரிட்டர்ன்ஸை வருங்காலங்கள்லையும் கொடுக்குமாங்கிறத எந்த ஒரு கேரண்டியாகவும் சொல்ல முடியாது. இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டை ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் ஒரு சில ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ரெண்டாவதா HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மூன்றாவதா கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், நான்காவதா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஒரு வருடத்திற்கான ரிட்டர்னாக பராக் பாரிக் 6.84% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. HDFC 10.25%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 13.45%, ஆதித்யா பிர்லா 12.80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3 இயர் CAGR பராக் பாரிக் 19.34%, HDFC 20.28%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப்
16.82%, ஆதித்யா பிர்லா 17.91% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. லைஃப் டைம் சிஏஜிஆர் எடுத்தீங்க அப்படின்னா பராக் பாரிக் 18.66%, ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் 16.12%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் 15.84%, ஆதித்யா பிர்லா 15.97% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கடந்த காலங்களில் கொடுத்தது. வருங்காலங்கள்லையும் கொடுக்குமாங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மார்க்கெட்டினுடைய growth பொறுத்து தான் ரிட்டர்ன்ஸ் அமையும். இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்னென்ன செக்டரில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க்கில் 23.86% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஐடி சர்வீசஸ் கன்சல்டிங்கில் 12.86%, பப்ளிக் பேங்க்ஸில் 8.77%, பவர் ஜெனரேஷனில் 7.68%, ஃபோர் வீலரில் 6.70% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸை இதர செக்டர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், ஐடிசி லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இந்த மாதிரியான மேஜர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏஎம்சி கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பராக் பாரிக் ஏஎம்சி கம்பெனியை 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஎம்சி கம்பெனியின் மூலமாக மொத்தம் 7 ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. டோட்டல் ஏயுஎம்மா 1,53,808.31 கோடி ரூபாயை இந்த ஏஎம்சி கம்பெனி மேனேஜ் பண்ணுது. இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய மேனேஜர்ஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ராஜீவ் தாக்கூர். மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீல்டில் கடந்த 18 வருட எக்ஸ்பீரியன்ஸை இவங்க வச்சுருக்காங்க. அடுத்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருடத்திற்குள்ளே ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 20% வரைக்கும் டேக்ஸாக கட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% டேக்ஸாக கட் பண்ணுவாங்க. மாதம் 3,000 ரூபாயை எஸ்ஐபி முறையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அடுத்த 20 வருடத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 7,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சிஏஜிஆராக ஆவரேஜாக 13% எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 23,63,886 ரூபாய். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% டேக்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 27,76,581 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் பெறலாம். மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிட்டர்ன்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட்டினுடைய growth பொறுத்து தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அமையும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஐடியா இல்லை. நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.